வணக்கம் மக்களே. கடந்த சில வாரமா என்னோட ஃப்ரெண்டு ஜானகி நம்மளோட ஜாயின் பண்ணி இந்த காலத்துல பசங்க அதிகம் வெளியே சொல்லாம அவஸ்தைப்படுற சில டாபிக்ஸை பத்தி பார்த்தோம். இது எல்லாமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மத்தியில தினமும் நடக்கிற ஒரு சம்பவம் தாங்க. இந்த வாரம் ஜானு நம்ம கூட அவளே பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயமான ஆங்ஸைட்டி பத்தி பேச போறோம். ஹலோ மக்களே, நாங்க ஆரம்பிச்சிருக்க இந்த டாக் வித் ஜானு செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஆங்ஸைட்டி இந்த பிரச்சனை எனக்கு லாக்டவுன் ஸ்டார்ட் ஆனப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது ஆங்ஸைட்டி தான் அப்படின்னு உனக்கு எப்போ தெரிய வந்துச்சு? ஆக்சுவலா எனக்கு ஹார்ட் பீட் அடிக்கடி அப்படி அடிச்சுட்டே இருக்கும். என்னப்பா குழந்தை, பிபி அதிகமா இருக்கு, பாடி வீக்கா இருக்கு, you should take care. டேய், யார பார்த்தா வீக்னா ஏடா? மனசுல ஏதோ ஒரு பயம். வொர்க் லோட் அதிகமாகி ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறது தான் ரீசன் நினைச்சு ஃப்ரீயா விட்டுட்டேன். நைட் எல்லாம் தூக்கமே வராம போய் ஒரு 2 மாசம் இருக்கும். தூக்கம் இல்லாம பயத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போதான் ஸ்டோனேஜ் பாக்ஸ் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் அண்ட் நேச்சர் as stress reliever வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. நானும் குட்டி எக்ஸசைஸ் செய்யறதோட ஒரு கவுன்சிலரை மீட் பண்ணி ஹெல்ப் கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க எனக்கு ஆங்ஸைட்டி இருக்குன்னு. சரி, அப்புறம் என்ன பண்ண? சரின்னு சொல்லி டெய்லி பால்கனில ஒரு 10 நிமிஷம் நடப்பேன். பிகாஸ் அங்கதான் செடியெல்லாம் இருக்கும். அண்ட் ஃபோன் யூஸ் பண்றத ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நம்ம அடிக்கடி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்ம மைண்ட் அண்ட் ஐஸ் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுமா. நீ இப்போவும் இந்த மெத்தட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறியா? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நான் டெய்லி மெடிடேஷன் ஒரு 10 மினிட்ஸ்ல இருந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ 20 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணுறேன். நான் ரொம்பவே பயத்தில் இருக்கும்போது என் அம்மாவும் பாட்டியும் தான் மெடிடேஷன் பண்ணுன்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. வீட்டில் என் பிரச்சனையை சொன்னது ரொம்பவே நல்லதா போச்சு. இப்போ அவங்களால தான் என்னால் ரெக்கவர் ஆகவே முடிஞ்சுது. தியானம் ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். எனக்கும் ட்ரை பண்ண ஆசை, ஆனாலும் அது ரொம்ப கஷ்டமாச்சேப்பா. அண்ட் இந்த மெடிடேஷன் எப்படி உன்னோட ஆங்ஸைட்டியை குறைக்க உதவுச்சு? ஓகே, சிம்பிளாவே சொல்றேன். ஒரு மாடு மேய்க்கிறவன் அவனோட மாடு எல்லாத்தையும் மேய்ச்சல் தரைக்கு கூட்டிட்டு போறான்னு வச்சுக்கோ. மாடு எல்லாத்தையும் அவிழ்த்து விட்ட உடனே அங்கங்க அந்த மாடெல்லாம் போயிடும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மெடிடேஷன் பண்ணும்போதும் அப்படிதான். ரோட்ல போற வண்டி சத்தம், பக்கத்து வீட்டு ஆன்டி பிரஷர் குக்கர் சத்தம், கடவுள் வாஸ் எப்படியா இருக்கும்? சுவாமி, எனக்கு இஸ்கென்று கேட்கிற சுவாமி. லாஸ்ட் வீக் நடந்த சம்பவங்கள்னு நம்ம மனசு அலைப்பாயும். மைண்ட்ல புது படமே எடுக்கிற அளவுக்கு சினிமா ரீல்லாம் ஓடும். ஆனாலும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவுத்து விட்ட மாடு எல்லாத்தையும் அந்த மாடு மேய்க்கிறவனை நோக்கி வரும். அந்த மாதிரி நம்மளோட மைண்ட் ஒரு பாயிண்ட்ல அடங்கும். வாவ், ஒரு நல்ல இமேஜினேஷன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தப்பா. இல்ல ஃபர்ஸ்ட் டைம் மெடிடேஷன் பண்ணும்போது சேச்சே இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா எங்க பாட்டி ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. ரொம்பவே ரிலேட்டபிளாகவும் இருந்தது. அதனால தான் என்னால் அதை ஈஸியா பண்ண முடிஞ்சுது. ஓகே, தியானத்துக்கும் ஆங்ஸைட்டிக்கும் என்ன தொடர்பு? மச்சி, நீ என்ன ரிப்போர்ட்டர் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ற நிலைமை வந்துருச்சேடி. மக்களோட டவுட்டை நான் கிளாரிஃபை பண்றேன்பா, அவ்வளோதான். அது சரி. So, yes, back to your question. கண்ணை மூடி நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூச்சியை இழுத்து விடும் இந்த சின்ன ப்ரீத்திங் எக்ஸசைஸ் படப்படான்னு அடிக்கிற நம்ம ஹார்ட் பீட்டை கொஞ்சம் கொஞ்சமா சீர் செய்யும். மனசுல ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற மாதிரியான ஃபீலை தரும். டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே பறந்து போய் நம்ம மைண்ட் ரொம்ப காமா இருக்கும். இதை நம்ம கண்டினியூஸா பண்ண நம்ம மனசுல இருக்க பயம் டிக்கெட் வாங்கிட்டு பறந்து போயிடும். ஹே, நீ சொல்ல எனக்கும் ட்ரை பண்ணும் போலயே இருக்கே. கேர்ள்ஸ் ரெகுலரா மெடிடேஷன் பண்ணும்போது அவங்க பீரியட்ஸ் ப்ராப்ளம் கூட சால்வ் ஆகும்னு ரிசர்ச்சே சொல்லுது, தெரியுமா? தேங்க்யூ ஜானு, நம்மளோட இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு. இதே மாதிரி ஆங்ஸைட்டி அப்படி இல்லைன்னா வேற பிரச்சனையால நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா மறக்காம உதவி கேளுங்க.
அதோட எங்க சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.